ரன்யக்கா, 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 கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ரேஷன் கடைக்கு வேற போகணும். மறந்துட்டீங்களா? சின்ன பொண்ணு வாடி. ஐயோ ஆமாடி, இன்னைக்கு ரேஷன் கடைக்கு வர போகணும்ல, மறந்தே போயிட்டாடி. 2 நிமிஷம் உட்காருமா, போய் பையன் கடையை எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, ஏன்க்கா இப்படி மறக்கிற? உங்க ஊருப்பட்ட கூட்டம் நின்றுது. எப்படி போய் வாங்குறது? நீ நேரம் ரெடி ஆயிருப்பா, வந்தோடனே இழுத்துட்டு போலான்னு பார்த்தா நீ என்னடானா படுத்து தூங்கிட்டு இருக்கவ. சரி, சீக்கிரம் போய் காடை எடுத்துட்டு வா. பேசிட்டு இருக்கல, நேரம் இல்லை. வந்துடுறேன் சின்ன பொண்ணு, வந்துடுறேன். எனக்கு வாரனே இல்லை, எப்படி தான் மறந்துனே தெரியல. பரவாயில்ல, போய் காடை எடுத்துட்டு வாங்க. இதோ போறேன். சீக்கிரமா போய் தேடி எடுக்கணும். இந்த காடு வேற எங்க கிடக்குன்னு தெரியல. ஓட்டமா ஓடுது இந்த அக்கா. ஓடிட்டோம். கடையில் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு எப்படா வாங்குவோன்ட்டு கிடக்குது. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. சரி, ஏதோ ஒரு ஐடியா பண்ணி இன்னைக்கு ரேஷன் கடையில் பொருள் வாங்கிடணும். மனசு வேற தூங்கிட்டு இருக்காரு. காடு எங்க கிடக்குன்னு தெரியலையே. இதுக்குள்ளேயும் காணோம். வேற எங்க தான் போயிருக்கோம்? இங்கே தான் வச்சோமான்னு ஞாபகம் இருக்கு. இந்த பிள்ளைக்கு எங்க எடுத்து போட்டு தொலைஞ்சதுக்குன்னே தெரியல. பள்ளிக்கூடத்துக்கு வேற போய் தொலைஞ்சிருச்சு. இல்லைன்னா கூட அதுக்கிட்ட கேட்கலாம். ஒன்று பொருள் வச்ச இடத்துல இருக்குதா? இந்த பொண்ணு வேற நேரம் ஆகுதுன்னா நான் இன்னும் அந்த காடையை தேடி முடிக்கலையே. ஐயோ கடவுளே, எம்பிட்ட நேரம் தான் தேட போறேன்னு தெரியல. அன்னைக்கு பெட்டு கடையில் வச்ச ஞாபகத்தில் தான் இருக்க மாதிரி இருக்கு. தலைகணி கடையில் பாப்போமா? பாப்போம். தூங்கிட்டு தானே இருக்காரு இந்த மனுஷன். இங்கேயும் காணோம். இவர் வேற ஒருத்தர் தூங்கும்போது கொரட்டை விட்டுக்கிட்டு கண்டாதையும் பணாத்திக்கிட்டு. இங்கே இருக்க மாதிரி தெரில. அந்த பக்கம் தேடுவோம். இங்கேயும் இருக்க மாதிரி தெரில. இந்த மனுஷன் காலை தூக்க மாட்டேங்கிறாரு. வேலை கேட்காது. அப்படியே அழுங்கா அப்படி இழுத்தி கீழே போட்டுற வேண்டியது. தூங்கிட்டு தானே இருக்காரு. இழுத்தி கீழே போட்டு இந்த மேலே ஒரு செல்ஃப் இருக்கு, அங்கே தேடணும். அப்பா, அப்படி மெல்ல மெல்லமா எடுக்கணும். அப்படி கீழே வீசிட வேண்டியதா. ஐயோ ஐயோ, பள்ளத்தில் விழுந்துட்டேன். கடவுளே, அந்த மனுஷன் எந்திரிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? யாரும் என்னை காலை பிடிச்சி எடுத்து கீழே போட்ட மாதிரி இருந்தது. யார் அது? அணி, நீ பார்த்த காலை தானே அது? எதுக்குடி என்னை எழுதி கீழே போட்டா? அது வந்து வந்து நான் இழுத்து கீழே போடல, நீங்களே தான் கீழே போய் விழுந்துட்டீங்க. நீ சொல்ல காலை இழுத்து போட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எதுக்கு இப்படி பண்ண? ஐயோ, ரேஷன் கடை தேடிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை. நான் மேலே ஏறி பார்க்கணும். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. அணி, ஐயோ மனுஷன், நாராச்சு மனுஷா, வந்து கூட சண்டை போட்டுக்கலாம். தள்ளுங்க தள்ளுங்க, நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா பாருவ. கட்டை புடிச்சனை கீழே இழுத்து போட்டு இவளுக்கு ரேஷன் கடை ரொம்ப முக்கியம், ரொம்ப. போயிட்டு வா, பாத்துக்கிறோம். ஆமா, ரேஷன் கடை இங்கே தான் இருக்கு. பிள்ளைங்க பண்ற வேலை இங்கே கொண்டாந்து வச்சிருக்காளுங்க. எடுத்துட்டு போவோம். அணி, ஒரு ரேஷன் கார்டுக்காக கட்டுன புருஷனை கீழே இழுத்து போடுற. போயிட்டு வாடி, உன்னை பாத்துக்கிறேன். இப்போ மேலே ஏறி பார்க்கவும் தான் காடுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தா நான் எப்படி பார்க்கறது? சரி, மனுஷனை போயிட்டு வந்து சமாளிச்சுக்குவோம். இப்போ கிளம்புவோம். இறங்கி தொலைடி, அங்கேயே நின்றுக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கா. இந்த இறங்குறேங்க. என்னங்க, போயிட்டு வரேங்க. சரிங்களா? பார்த்து பத்திரமா படுத்து தூங்குங்க. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா, அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. கிளம்பு, முதல்ல கிளம்புடிங்கிறது. ஐயோ மனுஷன், நான் இதை தெரியாம பண்ணிட்டேன். கோவப்படாதீங்க. சரி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். மனுஷன் இன்னும் அதை மறக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறாரோ. இவ தூங்கும் போது இதே மாதிரி காலை இழுத்து கீழே போடல. ராணி புருஷன் இல்லைனா என்ன பாடுபடுத்துறாமா. சார், நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். வந்து இழுத்து கீழே போட்டு அவ பாட்டுக்கு போறான். ராணியே, பாத்துக்கிறவன. என்ன பண்ணு, கிளம்புடி போலாம். எடுத்துட்டு வந்தேன். கும்பிட்டு நேரமாக்கா, ஏக்கா இப்படி பண்ற? அவ்வளவுதான், கிளம்பு கிளம்பு. பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, அப்படி போற வழியும் பேசிக்கலாம். சரி, போலாம் வாங்க. சின்ன பொண்ணு, கூட்டம் வந்திருக்கு மாடி. கூட்டம் வந்து லைன் 2 லைன் 3 லைன் நின்னாலும் சொல்றல. நீங்க பண்ற வேலை உங்களை எதிர்பார்த்து உங்க பின்னாடி வந்து நின்று கடைசியில எனக்கும் லேட்டு. சீக்கிரமா வருவீங்கன்னு பார்த்தா உள்ள போய் என்னக்கா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நான் கோச்சுக்காதம்மா. காடை கண்ணன் தேடி கிடந்த இந்த பிள்ளைங்க எங்க எடுத்து போட்டுதுன்னே தெரியல. பள்ளிக்கூடத்துக்கு வேற போய் தொலைஞ்சிச்சுங்க. காடை தேடி இருக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு. ஓடுங்க ஓடுங்க, இப்படியெல்லாம் நடந்த வேலை கேட்காது. அப்படிங்கிறவ அக்கா, அரிசியெல்லாம் போட மாட்டாங்க, கொஞ்சம் ஓடுற வழி பாருங்க. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, அக்கா வேகத்துக்கு ஓடி வருவியா நீ? வாரேன், எல்லாம் என் நேரம். என்னது இது? இம்புட்டு கூட்டம் நிக்குது. என்ன பொண்ணு, இன்னைக்கு பொழுது ஆயிரும் போலயே. அந்த பக்கம் ஒரு லைனு, இந்த பக்கம் ஒரு லைனு. அம்மா, என்னது இது? இன்னைக்கு வாங்க முடியாது போலயே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை கூட்டிட்டு வர வந்து கடைசியில எனக்கும் இல்ல லைன் அதிகமா கிடக்கு. நான் என்ன பண்றது? ஏமா, இங்கே நின்று இருக்க. போ, பின்னாடி போய் நில்லு. லைன் எல்லாம் பின்னாடி தான் வருது. நீ லேட்டா தானே வந்த, இங்கே நின்று இருக்கவ. போறாக்கா, கத்தாதீங்க. நாங்க சும்மா நின்று பார்த்தோம் எம்பிட்டு கூட்டம் இருக்குன்னு. இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் அப்படியே இடையில புந்துருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? போங்க போங்க, பின்னாடி போங்க. யாருமா நீ? பின்னாடி வந்து நிலையமா அங்க நின்று அப்படியே உள்ள பூந்தரலாம் பாக்குறியா? ஆமா ஆமா, அப்படியே நிப்பாளியா, அப்படியே உள்ள புந்துருவாங்க. நம்ம புதுசில மாமா இந்த பக்கம்.
சீக்கிரம் வாங்கக்கா, கிளவிகள்லாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டாளுங்க. சரி வாடி, அங்கேயே போய் நிப்போம். சீக்கிரம் போடுங்க, என்ன உங்களே பார்த்துட்டு இருக்கிறது. பொழுது சாஞ்சிரும் போலயே. எப்படியாச்சும் வாங்கிட்டு போனாதான் ஆகும். என்ன பண்றதுன்னு தெரியல, பாப்போம். இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. சின்ன பொண்ணு, உன் மூளையை யோசிச்சு ஒரு ஐடியாவை கண்டுபிடி. அப்பதான் இந்த கூட்டத்துல இருந்து நம்பர் 1 நம்ம வாங்கிட்டு வெளியே போக முடியும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், யோசி சின்ன பொண்ணு யோசி. ராணியக்கா, ராணியக்கா, என்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு வாங்க முடியாது போலயே. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட பாக்கெட்ல ஒரு ரப்பர் பாம்பு இருக்கு, எடுத்து கீழே விடுவோம். பாம்பு நினைச்சு எல்லா கூட்டமும் அலறி அடிச்சு ஓடும். அந்த கேப்ல போய் நம்ம வாங்கிடலாம். என்னென்ன சொல்றது? உண்மையாக சொல்றேன், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீ என்ன சொல்ற? ரெடி, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா வேலை கேட்காது. நீ எடுத்து பாம்பு விடு, அப்படியே கட்டி ஊற கூட்டி எல்லாம் ஓட விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீ நானும் முன்னாடி போய் வாங்கிடுவோம், சரியா? சரிக்கா, சரி நீ திரும்பி நில்லு. சரிடி சின்ன பொண்ணு. கரெக்டா கத்தணும், சரியா? சரி. இதுக்கோ வீட்டுல இருந்து இந்த ரப்பர் பாம்பு எடுத்துட்டு வந்தது நல்லதா போச்சு. இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. புள்ள நல்ல ஐடியாவோட தான் இருக்குது. போ பாம்பே போ, போய் எல்லாத்தையும் பயமுறுத்து. ஐயோ, பாம்பு பாம்பு பாம்பு, எங்க பாம்பு? ஐயோ, பாம்பு இங்கே வருது, ஓடுங்க, நம்ம கடிச்சிட போகுது. ரசமான பாம்பா இருக்கும் போலயே. எம்மா 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 பெரிய பாம்பு, எம்மா கடிச்சிடும் போலயே. சின்ன பொண்ணு பாருடி எவ்வளோ பெருசுன்னு. ஆமாக்கா, ஐயோ எம்மோட்டு பெருசு. போட்டுச்சுன்னா அவ்வளோதான், வாழ நுர தள்ளிரும். வாக்கா ஓடிடுவோம். இப்படி ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடணும். உசுரை காப்பாற்றிக்கணும்டா சாமி, நம்மளை நோக்கி தான் வருது. இதுக்கு மேலே எந்த உயிர் குத்துறதில்ல, ஓடிடுவோம். அரிசி வேண்டாம், பருப்பு வேண்டாம், ஆள விடுங்கடா சாமி. 2 டிக்கெட் அவுட்டு. ஐயோ ஐயோ, பாம்பை காப்பாத்துங்க, பாம்பை காப்பாத்துங்க. இல்ல என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இதுக்கு மேலே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. இது விஷமுள்ள கொடிய பாம்பு, போட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ, ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னது இது, நம்மள கிட்டே வர மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ, அந்த பொண்ணு பின்னாடி போதே. உங்க பொண்ணு தப்பிச்சு ஓடிடுமா? எது என்கிட்ட வந்துருச்சா? எம்மாடி எம்மாடி, ஓடிடுவோம். என்ன இந்த பெருசு மட்டும் நகர மாட்டேங்கிறான்? இது போனா வந்து திரும்பி வருது. ஐயோ, நம்ம இந்த பக்கம் ஓடிடுவோம். நம்ம தள்ளுமா கொண்டு போம்பல. சின்ன பொண்ணு எல்லாம் அலறி அடிச்சு ஓடுதுகடி. நினச்ச மாதிரியே நம்ம பிளான் சக்ஸஸ்க்கா. எல்லாம் தெரிச்சிருச்சுங்க. இனி வாங்க நம்ம போய் ரேஷனில் பொருளை வாங்கிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு போவோம். அரிசி பருப்பு வாங்குறதுக்கு எல்லாம் சாக்கு இதுக்குள்ளே தானே இருக்கு. ஆமாடி சின்ன பொண்ணு, ஆமா ஆமா என்கிட்ட தான் இருக்கு. வாடி, அடுத்து அவளும் வரதுக்குள்ள நம்ம போய் வாங்கிடுவோம். அடா கட்டுங்க, போய் வாங்குவோம். எம்மாடி, இதுகளை துரத்தருக்குன்னா போதும் போது நான் ஆயிடுதாம்மா. அண்ணே, 10 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமை, சக்கரை, பருப்பு, ஆயில் எல்லாத்தையும் போடுங்கண்ணே. இந்த பையிலே போட்டுருங்க. 2 பேர்த்துக்கும் தானே. இந்தாங்க கார்டு. ஏமா இதிலே போட்டுட்டுமா? போடுங்கண்ணே போடுங்கண்ணே, சிந்தாம போடுங்கண்ணே, சிந்தாம போடுங்க. கனியக்கா, எனக்கு ஒரு சாக்கு கொடு. இது சின்ன பொண்ணு, இதுக்குள்ளே இன்னொரு கட்டை போய் இருக்கு, அதையும் தரேன். கொடுங்க. ஏமா போட்டாச்சுமா, தள்ளுமா, அடுத்து வாமா. என்ன பண்ணுவா? தள்ளுக்கா, வா வாண்ணா, தள்ளுனா தானே வரக்கு. அந்த அண்ணே, எனக்கு 5 கிலோ கோதுமை, சக்கரை, பருப்பு, ஆயில்ண்ணே. அரிசி வேண்டாம். இதை மட்டும் போடுங்க. ஏமா அப்படி இப்படின்னு பேசி கூட்டத்தை கலைச்சுக்கு வேக்கணமா வாங்க வந்துட்டீங்களா? அண்ணா, பாம்பு வந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது ரப்பர் பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடக்குறீங்க, நானும் விட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டீங்க, பொருள் உங்க 2 பேருக்கு போட மாட்டேன், சாக்குது. இந்த ஆளு பார்த்துட்டோம் போலயே. என்னண்ணே சும்மா வாய்க்கு வந்த முடியல பேசிட்டு இருக்கீங்க? ஏமா இங்கே பாருமா, கேமரா இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. கேமரா பூராத்தையும் படம் பிடிச்சி வச்சிருக்குது. இந்த ஏமாத்துற வேலையில இங்கே வச்சுக்காதீங்க, சரி? அதை கடைசி முதல்மா இருக்கட்டும். வந்துட்டு அதுக்கு ரேஷன் கடையில் ஆளுங்களை முடிச்சு விட்டு இவ்வளவு வாங்குறதுக்கு. சரி சரி, கோவப்படாதீங்க, போடுங்க. போமா அந்த பக்கம். ஏன் அந்த ஆளு இந்த கோவப்படுறான்? என்ன போலியா நீ போட்டாச்சு, எல்லா பொருளும் போட்டாச்சு, இடத்த கழி பண்ணுங்க. என்ன சரி, நான் கோவப்படாதீங்க. கோய் இந்த ஆளு எல்லாத்தையும் பார்த்துட்டானாட்டிருக்கு. நடை கட்டுங்க, கிளம்புவோம். நல்ல வேலை இந்த ஆளு பார்த்தான், மாட்டி விடாம போனா அது வரைக்கும் சந்தோஷம். பாதி கிளம்பிடுவோம். ஓடுங்க ஓடுங்க. எல்லாத்தையும் கிளப்பி விட்டு இப்படி எப்படி வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போறாள் இவர். இந்த பொம்பளைங்களை பார்த்து வச்சுக்கோணும். இப்படி வந்தாலும் எப்பயும் பொருள் இல்லைன்னு சொல்லி தான் தாட்டி விடணும். சரியான வெனகாரிகளா இருக்காளிகம்மா. அனியக்கா, என்னோட ரப்பர் பாம்பை எங்க ஓட்டனே தெரியலையே. அடி ஏண்டி நீ வேற, அந்த ஆளு வேற இந்த கத்துற ஓட்டி ரப்பர் பாம்புன்னு வாடி கம்முன்னு. சரி நடங்க, ரப்பர் பாம்பு தானே, போனா போயிட்டு போகுது. இந்த ரப்பர் பாம்பு இல்லைன்னா இன்னொரு ரப்பர் பாம்பு. அடுத்த டைம் வரும்போது பாருங்க, தேலோட வரேன். அடியே வாடி கம்முன்னு வாய வச்சுக்கிட்டு, அந்த ஆள் காத்துல வைக்கிது உளுந்து தொலைச்சிட போகுது. நமக்கு இனிமே அப்புறம் பொருளே போட மாட்டான். ஆளை பார்த்து வச்சுக்குவான். கம்முன்னு வா, இது வரைக்கும் பண்ணதே போதுமம்மா. சரி சரி, கோவப்படாத போங்க. ஏதோ ஒரு டைம் அப்படி இப்படி தப்பு நடந்துச்சு. இந்த ஆளுக்கு என்ன மாட்டிடுச்சு, இல்லைன்னா சிக்கிருப்பேனா சொல்லுங்க. அது என்னமோ சரிதான். சரி போலாண்டி, அடுத்த டைம் பார்த்துக்கலாவா. என்ன பொண்ணா கொக்காவா?